ஓம் நம சிவாய சிவாய நமக. இன்னைக்கு சிவராத்திரி சிவ தாண்டவம் நடைபெறும் நாள் இது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே நடைபெறும் அபிஷேகம், அங்கே ஒலிக்கும் ருத்ரம், இதெல்லாம் கேட்கும்போது அந்த சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம் உடலுக்குள்ளும் புகுந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல நேர்மறை சிந்தனைகளையும் ஆன்மீக வளர்ச்சியும் கண்டிப்பாக அளிக்கும். இப்போ நம்ம போகிற நிறைய கோவில்களில் வெள்ளைன்னு ப்ளீச் பண்ண விபூதியை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய தோலுக்கு மிகவும் கெடுதியை விளைவிக்கும். நீங்கள் மேலே பார்க்குறது ஸ்ரீ பால வேத பாடசாலை அச்சரப்பாக்கத்தில் சுத்தமான விபூதியை தயாரிக்கும் ஒரு அற்புதமான முறை. பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட வரட்டியை உள்ளே வச்சு மேலே உண்ணியை மூடி மேலே அப்படியே நெருப்பை வச்சு அது அப்படியே கனிஞ்சு சாம்பலாகி வர சுத்தமான விபூதி. அது கலர் இருக்காது, கருப்பாக இருக்கும், ஆனால் அவ்வளவு நல்லது. அதையும் மந்திரம் சொல்லி மிகவும் அக்கறையோடு அவர்கள் தயாரிப்பதால் அதுக்கு இன்னும் சக்தி கூடுகிறது. சுத்தமான பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட வரட்டியின் மேல் இந்த உண்ணியை குன்று போல குமித்து வைத்து அதன் மேல் அக்னியை வைத்து மந்திரம் சொல்வதை கேட்கும்போது எனக்கு திருவண்ணாமலையில் அக்னி பிழம்பாக சிவன் என்ற காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. சிவாய நமவென்று சிந்திப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த வீடியோவை அனுப்பின திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.